என்ன சரசு சில்லற பேலன்ஸ் வாங்கிட்டியா? இறங்குற ஸ்டாப்னா 5 நிமிஷத்தில் வந்துடும். பார்த்து சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு வாங்கு. அக்கா அக்கா நான் பஸ் ஏறி டிக்கெட் எடுத்ததுலேருந்து நினச்சிட்டு இருக்கேங்க்கா. இந்த கண்டக்டர் தர மாதிரியே தெரிலக்கா. இங்கிட்டு போகிறாரு இங்கிட்டு வர்றாரு. டிக்கெட்டு வாங்கினீங்களான்னு தான் கேட்குறாரு. வச்சு சில்லற தரதை பற்றி மூச்சே விட மாட்டேங்கிறாருக்கா. என்ன பண்ணுறது? அதையும் நினப்ப விற்க இருக்குக்கா. சரசு பார்த்து வாங்கிடு. இது வரன்றனா கூட விட்டு போடலாம். எனக்கு 45 ரூபா பேலன்ஸு. இன்னொரு டைம் கூட போயிட்டு வந்துடலாம். அந்த காசு இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வா. அப்புறம் இதுக்குன்னு முடிச்சுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? என்ன சரசு மூஞ்சே சரியில்லை. பஸ் விட்டு இறங்கினதுலேருந்தே ஒரே இதாக இருக்க. என்னாச்சு? பஸ்ஸில் நடந்த பிரச்சனை என்ன யோசிச்சுட்ருக்கியோ? என்னக்கா 3 பேரும் பஸ்ஸில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? வந்து தோட்டத்தில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா பஸ்ஸில் எதுவும்? ஆசிலா நீ மட்டும்தான் பஸ்ஸில் வரல. நீ வந்ததுன்னா நல்ல காமெடியாக இருந்திருக்கும். போ இன்றைக்கி நடந்த கூத்த பார்த்தீங்கன்னா இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கோம். பார்த்துக்க. என்ன காமெடி? ஐயோ அப்போ என்ன நடந்துச்சு? எனக்கு உடனே தெரிஞ்சானே இல்லைன்னா மண்டை வெடிச்சிருமே. சீக்கிரம் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். நான் அமைதியாக இருக்க பார்த்தா அதை பார்த்தாவே தெரியலையா? ஷீலா காமெடி என்னைய வச்சு தான். ஒன்றும் இல்லை ஷீலா, வழக்கம் போல் 3 பேர் டிக்கெட் எடுத்தோம். இன்றைக்கி ஏறினது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸு. பார்த்துக்க. ஃப்ரீ பஸ்ஸுக்கு நின்று கால் வலிச்சு போச்சு. பஸ்ஸை காணோம். சரின்னு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினேன். ஏறி டிக்கெட் எடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் இறங்குறோம். அது வரைக்குமே அந்த கண்டக்டர் சில்லற தரல. பார்த்துக்க. கண்டக்டர் சில்லற தராது இருக்கட்டும் சரசு, நம்ம நிலமையை எடுத்து சொல்லு. அதுதானே இங்கே முக்கியம். மெயினாக உன் நிலமை எப்படி இருந்துச்சு, நீ என்ன பாடுபட்டுங்கிறத சொல்லு. அதை நான் என்னத்தை சொல்கிறது, எங்கே கொண்டு சொல்கிறது? பஸ்ஸில் போனால் ஜாலியாக கதை பேசிட்டு போகலான்னு நம்ம சேர்ந்து போகிறோம். ஆனால் இந்த கான்ட்ராக்டுங்க டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் சில்லற தராமல் நம்மளை படுத்துகிறாங்களே பாரு. நானும் இங்கிட்டு போகிறப்ப தருவாங்கன்னு பார்க்குறேன், அங்கிட்டு போகிறப்ப தருவாங்க. தரலையே. மனசுக்குள்ளே பேலன்ஸ் வருமா வராதாங்கிற மாதிரியே பேசி இதில் வேறு டிக்கெட் எடுத்தீங்களான்னு கேட்குறாரு. டிக்கெட் எடுக்கிறது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது போல். பேலன்ஸ் தரணுங்கிறதே கண்ணுக்கு தெரியல. கடைசியில் இறங்கி அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். பார்த்துக்க. இன்றைக்கி என் நிலமையை நினச்சா அவ்வளோதான். அச்சோ என்னக்கா சொல்கிறீங்க? நினைக்கும் போது சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த நிலமையில் நீங்கள் என்ன பாடுபட்டுருப்பீங்க? நினப்பு ஃபுல்லாக அந்த சில்லற வரதுலேயே தானே இருந்திருக்கும். பின்ன இருக்காதா? பின்ன 1 வாரம் 2 ரூபா கூட விட்டு வந்திருப்போம். 45 ரூபாவில் சில்லற தரணும். அந்த கடைக்கு தரவேணான்ட்டானே. இறங்கி நின்று வாங்கினதுக்கப்புறம் தான் இடத்த நகத்தான். பார்த்துக்க. ஆமாம் அதுக்கு நின்று கவர்மெண்ட் பஸ்லேயே வந்திருக்கலாம். காசாவது மிச்சமாக இருக்கும். சீக்கிரம் வரும்னு வந்து பாவம் இன்றைக்கி சரசு பாடாத பாடுபட்டுட்டான். ஆனால் நம்ம அந்த நிலமையில் இருந்தாலும் அதே தானே இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் இப்படி இருக்காங்களோ தெரியல. சரி விடுங்கக்கா. இதுலேயே மனசெல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போலையே. ஏதாவது டீ குடிப்போமா? ஜாலியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். விடுங்க பார்த்துக்கலாம். டயர்ட்லாம் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி சலிப்பாயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கத்து நினச்சா சரசை நினச்சா சிரிப்பாக தான் வருது. பார்த்துக்க. சிரிப்பீங்க. என்ன பண்ணுறது? நானும் அந்த கண்டக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு சில்லறையை வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். சரி பார்த்துக்குவோம். இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்க்கா. போனால் சில்லறை தான் எடுத்துகிட்டு போகணும். மெயினாக அந்த பஸ்ஸில் அந்த கண்டக்டர் வந்து ஒன்லி சில்லறை மட்டும் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க. என்ன சரசு இன்றைக்கி பட்டப்பாடு ஒரு புது முடிவு ஒன்று எடுக்க வச்சிருச்சு போலியே. அது கொஞ்சம் சரிதான். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.